தமிழ் மக்களே, ஆற்றன் பிரபா. வெல்கம் டு மை சேனல். கன்னடத்திலிருந்து வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நட்சத்திரங்களாக மாறின நடிகர்களில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு முக்கியமான நடிகர். 1984 தாலியா பாக்கியாங்கிற கன்னட படத்தோட ரீமேக்கான கார்த்திக் நளினி நடித்த நன்றி படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடிக்கிறதா இருந்த முருகன் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து தான் அர்ஜுன் தமிழில் அறிமுகமாயிருக்காரு. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு 160 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. இதில் தமிழில் மட்டும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மக்களால் கொண்டாட சிறந்த 10 படங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் 10வது இடத்துல இருக்க படம் இயக்குனர் வசந்த் அவர்களோட இயக்கத்தில் 2000 வெளிவந்த ரிதம். அந்த டைமில் இந்த படம் விமர்சன ரீதியாக கொண்டாடப்பட்டாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஆவரேஜான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்தையும் இந்த படத்தில் வர்ற 5 பாடல்களையும் ரசிக்க இப்போவும் ஒரு கூட்டம் இருக்குது. இயக்குனர் வசந்த் அவர்கள் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 பூதங்களும் 5 பாடல்களில் வர்ற மாதிரி வைரமுத்துவோட வரிகளில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் ரிதம் படத்தோட பாடல்களை உருவாக்கியிருப்பார். சிங்கப்பெண்ணை மாதிரி பெண்களுக்காக இன்னும் எத்தனை பாட்டு வந்தாலும் நதிகளையும் பெண்களையும் ஓமைப்படுத்தின வைரமுத்துவோட வரிகளில் ரிதம் படத்தில் வந்த நதியே நதியே பாட்டு தான் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் மகளிர் தினத்துக்கு வாழ்த்து சொல்ல பொருத்தமாக இருக்கும். ஜென்டில்மேன் படத்துக்காக ஸ்டேட் அவார்டு வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அர்ஜுனை குட் ஃபைட்டர் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ரிதம் படத்துக்கு அப்புறம் தான் அர்ஜுனை ஒரு குட் ஆக்டர்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்தபடியாக 9வது இடத்துல இருக்க படம் சுந்தர்சி அவர்களோட இயக்கத்தில் 2004 வெளிவந்த கிரி. இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு அர்ஜுனை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு இந்த படத்தோட வெற்றியும் இந்த படத்தில் வர்ற வடிவேலுவோட அல்டிமேட்டான காமெடியும் தான் காரணம். அடுத்தபடியாக 8வது இடத்துல இருக்க படம் கலைப்புலி தானு அவர்களோட தயாரிப்பில் 1985 வெளிவந்த யார். இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே ரொம்ப பயங்கரமாக இருக்குது, விகாரமாக இருக்குங்கிற நியூஸ் எங்கே பார்த்தாலும் பரவி பயந்து போய் யாருமே தியேட்டருக்கு வராததுனால படத்தையே தியேட்டர்லேருந்து எடுக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. அதுக்கப்புறம் கலைப்புலி தானு படத்தில் கடைசியாக சாமி பாட்டு இருக்குன்னு சொல்லி அந்த பாட்டு வரும்போது ஒரு சில பெண்கள் தியேட்டர்லேயே சாமி வந்து ஆடுற மாதிரி செய்திகள் பரவி அதுக்கப்புறம் தான் இந்த படம் பிக்கப் ஆகி ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது வரைக்கும் அதிரடி மன்னன், தென்னகத்து ப்ரூஸ்லின்னு ஒரு சில அடைமொழிகளோடு இருந்த அர்ஜுனுக்கு இந்த யார் படத்தில் தான் கலைப்புலி தானு முதலாக ஆக்ஷன் கிங்னு டைட்டில் கொடுத்துருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக 7வது இடத்துல இருக்க படம் 1987 தமிழ், தெலுங்குன்னு 2 மொழிகளிலும் வெளிவந்த சங்கர் குரு. 80களில் இந்த படம் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் 90களிலேயே மக்கள் இந்த படத்தை மறந்துட்டாங்க. டிவி சேனல்ஸ் கூட இந்த படத்தை பெருசாக டெலிகாஸ்ட் பண்ணுறதில்ல. ஆனால் இதே படத்தில் வர்ற மலேசியா வாசுதேவன் பாடின காக்கி சட்டை போட்ட மச்சான் பாட்டை மட்டும் இப்போ வரைக்கும் ரீல்ஸ்லையும் ஷார்ட்ஸ்லையும் எடிட் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தபடியாக 6வது இடத்துல இருக்க படம் மருதமலை. வடிவேலு அர்ஜுன் காம்போவில் வந்த கிரி, ஜெய்சூர்யா, சின்னா, ஆணை, வாத்தியார், மணிகண்டா இது எல்லாத்துலேயுமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் கமர்ஷியலாக ஹிட் ஆன படம்னா அது கிரியும் மருதமலையும் தான். அதனால தான் மருதமலை 6வது இடத்துல இருக்குது. இந்த படத்தில் வடிவேலு அர்ஜுன் வர்ற அத்தனை காட்சிகளையும் இன்றைக்கி மீம் கிரியேட்டர்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக 5வது இடத்துல இருக்க படம் ஏழுமலை. தமிழில் அர்ஜுன் இயக்கி நடித்த படங்களில் கமர்ஷியலாக ஹிட்டான கடைசி படம் இந்த ஏழுமலை தான். 2007 வெளிவந்த இந்த படத்தில் தான் விஷால் அர்ஜுன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அடுத்தபடியாக 4வது இடத்துல இருக்க படம் சேவகன். இந்த படத்துக்கு முன்னாடி அர்ஜுன் நிறைய தோல்வி படங்கள் கொடுத்ததுனால அர்ஜுனை வச்சு படம் தயாரிக்க எந்த தயாரிப்பாளருமே முன் வரல. என்ன ஆனாலும் இனிமேல் வெளியாளுங்க படத்தில் நடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி பெங்களூரில் இருந்த அவரோட பூர்வீக வீடு வரைக்கும் விற்று சேவகன் படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. அவரே இயக்கி நடித்த இந்த படம் 1992 கமர்ஷியலாக ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல இருக்க படம் ஜெய்ஹிந்த். இதுவும் அவரே எழுதி இயக்கி நடித்த படம் தான். இந்த படம் பிடிக்காத பார்க்காத 90s கிட்ஸே இருக்க முடியாது. 90களில் சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும் இந்த ஜெய்ஹிந்த் படம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஆக்ஷன் கிங்குக்கு மார்க்கெட் போனாலும் வந்தாலும் இப்போவும் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இந்த படத்தில் வர தாயின் மணிக்கொடி பாடலை தான் இப்போ உள்ள ஜென்சி கிட்ஸு கூட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இதே மாதிரி மகளிர் தினத்துக்கும் ரிதம் படத்தில் வர நதிய நதிய பாடல் தான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போடுறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல இருக்க படம் இயக்குனர் சங்கர் அவர்களும் அர்ஜுனும் 2வது முறையாக இணைஞ்ச முதல்வன். இந்த கதை ரஜினி, கமல், விஜய் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு கடைசியாக தான் அர்ஜுன் கிட்ட வந்திருக்கு. இந்த படம் அரசியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாலும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 லட்சம் ஆடியோ கேசட் சேல்ஸ் ஆகி அந்த டைமில் ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கு. இது வரைக்கும் தமிழில் வெளிவந்த அரசியல் படங்கள்லேயே முதல்வன் ஒரு முக்கியமான படமாக பத்திரிகைகளும் விமர்சகர்களும் இன்றைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற படம் இயக்குனர் சங்கர் அவர்களோட முதல் படமான ஜென்டில்மேன். இந்த கதையையும் இயக்குனர் சங்கர் சரத்குமாருக்கு அடுத்தபடியாக கமல்ஹாசன் கிட்ட தான் சொல்லியிருக்காரு. அந்த டைமில் சங்கர் ஒரு அறிமுக இயக்குனர் அப்படிங்கிறதுனால கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சங்கர் அர்ஜுன் கிட்ட வந்திருக்காரு. சேவகன் படத்துக்கு அப்புறம் வெளியாளுங்க படத்தில் நடிக்கவே கூடாதுன்னு இருந்த அர்ஜுன் கிட்ட ஒரே ஒரு தடவை கதையை மட்டும் கேளுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் நடிக்க வேணான்னு சொல்லி கதையை கேட்க வச்சிருக்காரு இயக்குனர் சங்கர். கதை பிடிச்சி போனதுனால மனசை மாற்றிக்கிட்டு அர்ஜுன் நடித்து கொடுத்த இந்த படம் தான் அர்ஜுன் நடித்த படங்கள்லேயே அதிக நாட்கள் ஓடின படம், அதிகமான வரவேற்பு பெற்ற படம். அர்ஜுன், சங்கர் 2 பேரோட
நடிகரோட கெரியரையும் மாற்றின படம். அர்ஜுன் ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நிரூபிச்சிருக்காரோ அதே மாதிரி அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிறதையும் நிறைய படங்கள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்காரு. நான் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த 10 படங்கள்லேயே 4 படங்கள் அவரே டைரக்ட் பண்ணது தான். இவ்வளோ திறமைகள் இருந்தும் தமிழில் இவரை ஒரு முன்னணி நடிகராக கொண்டாடாமல் போனதுக்கு காரணம், இவரை மாதிரியே கன்னடத்தில் இருந்து வந்த ரஜினி, மோகன், முரளி இவங்க எல்லாரும் ஆரம்பத்தில் பிறமொழி படங்களில் நடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழ் படங்களில் மட்டுமே கவனத்தை செலுத்தி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தாங்க. ஆனால் இவர் ஜென்டில்மேன், ஜெய்ஹிந்த், முதல்வன் மாதிரியான மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாலும் பேரலாக கன்னடத்துலையும் தெலுங்குலையும் நிறைய படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தார். தமிழில் மட்டுமே நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தா ரஜினி, கமல், கேப்டன் இவங்களுக்கு அடுத்தபடியாக ஆக்ஷன் கிங்கும் ஒரு முக்கியமான நடிகராக இருந்திருப்பார். 2010க்கு அப்புறம் ஹீரோ இமேஜ் போனாலும் 2011 ஏசிபி பிருத்திவிராஜ், 2018 ஒயிட் டெவில், 2023 ஹரோல்டு தாஸ் இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருந்தார். கொலைகாரன், விடாமுயற்சி, தீயவர் குலைகள் நடுங்க இந்த படங்கள் எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கலனாலும் இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிளாஸ்ட்டுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு எல்லா இடங்கள்லையும் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் மூலமாக 12 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த பிளாஸ்ட்டு ரிலீஸ் ஆன வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளுக்குள்ளே தமிழ்நாட்டில் மட்டும் 15 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாடு தியேட்டரிகளில் மட்டும் 30லிருந்து 35 கோடி வரைக்கும் இந்த பிளாஸ்ட் வசூல் பண்ணணும்னு விநியோகஸ்தர்கள் தரப்பில் சொல்லப்படுது. மலையாளத்தில் முதல் நாள் சில லட்சங்களில் வசூல் பண்ண இந்த பிளாஸ்ட்டுக்கு ரசிகர்களோட பேராதரவுனால அடுத்தடுத்த நாட்கள்லேயே கோடிகளில் கலெக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. கீழடி, சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஹராப்பா, மொகஞ்சதாரோ, எகிப்திய நாகரிகம் வரைக்கும் ஆற்றங்கரையில் தான் உருவாகியிருக்கு. அதனால தான் தமிழர்கள் நதிகளை தெய்வமாக வணங்கினாங்க. அந்த நதிகளை பெண்களோட ஒப்பிட்டாங்க. இப்படி தெய்வத்துக்கு இணையான பெண்களை ரிதம் படத்தில் நதிகளோட ஊமைப்படுத்தி பாடின அதே அர்ஜுன் இப்போ பெண்களை ஆண்களுக்கு நிகராக அடித்தடியில் இறக்கியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி இந்த வீடியோவை பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.